தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவோடு கூட்டணி சேரவில்லையே என்ற விரத்தியிலும், திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டதே என்ற விரத்தியிலும் பரப்புரைக்கு செல்லும் இடமெல்லாம் வயிற்றெரிச்சலில் தேமுதிகவை பற்றி எடப்பாடி பழனிசாமி பொய்யான கருத்துக்களை தோல்வி பயத்தில் உளறிக்கொண்டு இருக்கிறார். குறிப்பாக தேமுதிகவை 0.5% கட்சி எனவும், ICUவில் இருந்த கட்சிக்கு தாங்கள்தான் உயிர் கொடுத்தோம் என்று உளறிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு திருவண்ணாமலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரியான பதிலடி கொடுத்து, மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ICUவுக்கு போகாமல் இருக்கணும் என்றும், நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தருகிறேன் என்று வாக்களித்த ராஜ்யசபா சீட் தராமல், பிறகு அதுபோல நான் எந்த உத்தரவாதமும் தரவில்லை என ஊடகங்களில் பொய் வேடம் போட்டார். அதை இன்று ஆதரத்தோடு வெளியிட்டு எடப்பாடியின் முகத்திரையை கிழித்தார். ஏதோ இந்த 3ஆம் தரம் 4ஆம் தரம் பேச்சாளர்கள் பேசுறது போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நாங்க கேப்டன் எங்களை ராணுவ கட்டுப்பாட்டோட வளர்த்திருக்காரு. அந்த வகையில நாங்க தொகுதிக்கு போகும்போது என்னுடைய பிரச்சாரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. தொகுதிக்கு வந்தா வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கு என்ன செய்வாங்க, அதே போல எங்க கூட்டணி அண்ணன் ஸ்டாலின் அறிவித்த அறிக்கைகளை சொல்றோம். ஜெயிச்சு வந்தா தொகுதிக்கு என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன செய்வோம், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு சும்மா அடுத்தால குறை சொல்றது, திட்டுறதுனால நிச்சயமாக இதற்கான பலன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது நிச்சயமாக அவர் அதற்கான பலனை அடைவார் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். அதனால இந்த மாதிரி பேசக்கூடாது. அவர் சொல்றாரு 0.5% ஓட்டு, அதே மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்ற அந்த வயிறு எரியுற அந்த கருகிற ஸ்மெல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வாசனை வருது. அவ்வளோ கருகுறாங்க, அவ்வளோ வயிற்றெரிச்சல். உங்க கூட தானே ஒரே நிமிஷங்க அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. புரியுதா? MP சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்த, நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இது வரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 MPயும் 1 ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம் எந்த ஒரு சொல்றேன். அதனால ஐசியூங்கிறாரு. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் ICUக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை